ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் யூடியூப் சீரிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுக்கு ஹைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 10, 20 இல்லைனா 100, 200 இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் வரையில் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா அதில் வந்து குறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கையில் அவங்க சேனலை வந்து பார்க்காம போகிறது உண்டு. அதாவது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறது உண்டு. இந்த மாதிரி இல்லாமலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய யூடியூபராக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமலே இருக்கிறாங்க, அப்படியே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த செட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம அதில் எப்படி வந்து நம்ம ஹைட் பண்ணுறது அந்த சின்ன செட்டிங்கை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓல்டுலேயும் நியூவாக இருக்கக்கூடிய பீட்டா ஸ்டுடியோலையும் ஆல்ரெடி எப்படி போகிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். ஐ கார்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போனோடனே சேனல் ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சேனல் ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் அட்வான்ஸ் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸை கிளிக் பண்ணி கீழே பாட்டம்க்கு வந்தீங்கன்னா அதில் டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல், அதாவது மை சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிய மாட்டாங்க. இவ்வளோ தான் விஷயம். டூ நாட் டிஸ்பிளேனா உங்களுக்கு வந்து காட்ட மாட்டாங்க, மற்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் ஸ்டூடியோ பீட்டாவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். அந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகலைன்னா மேலே வந்து அந்த சைடில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பீட்டா ஸ்டுடியோ, கோ டு பீட்டா ஸ்டுடியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீட்டா ஸ்டுடியோக்குள்ளே இப்போ உள்ள லேட்டஸ்ட் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி தான் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சேனல்னு தனியாகவே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சேனல் ஆப்ஷன் இருக்கும். ஜூம் பண்ணிங்கன்னா அதில் சேனல் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேனல் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த டிக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் தெரியாது. டிக் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து சேவ் ஆயிருங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். அதாவது ஓல்டு கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஆப்ஷன். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதை ஹைட் பண்ணவா வேண்டாமா, இந்த 2 ஆப்ஷன். அதுவே நீங்கள் இப்போ உள்ள பீட்டா ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிக் ஐக்கான் தான். அதை எடுத்து விட்டால் தெரியாது, எடுக்காமல் டிக் ஐக்கான் இருந்துச்சுன்னா தெரியும். இந்த 2 சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிற சின்ன செட்டிங்கை பற்றியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் கைஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ட்ரெஸ் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பார்த்துக்கு நன்றி. பை பை, see you next வீடியோ சந்திப்போம்.